ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசிக்கு 2026 எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. கண்டிப்பாங்க. மகரம் கடந்த 10 வருடங்களாகவே நிறைய விருச்சிகத்துக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்களை சந்திச்ச ராசினா மகரம் தான். ஏன்னா 7.5 சனியில பாதிக்கப்பட்டாங்க. அவங்க எங்க தப்பு பண்ணாங்கன்னா, சனியோட சொந்த வீடு எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது, ஒன்றும் வராது, நாங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆளுக, எங்களுக்கு எது நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களத்தான் சனி கையில் எடுத்துக்கிட்டு துவைச்சு அடிச்சு அப்படியே மாட்டிட்டார். அந்த மாதிரியான ஒரு சித்திரவதையான வருடங்களை கடந்திருக்காங்க. எத்தனையோ பேர் ஐசியூ போனது, மெடிக்கல பிரச்சனையானது, அவமானம் வந்தது, சொத்துக்களை இழந்தது, விபத்து நடந்தது, குடும்பத்தை பிரிஞ்சது, ஆளவே தூக்கிருச்சு. சிலருக்கெல்லாம் இல்லை சார் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன். குழந்தைகளாக இருந்தால் தொடர்ந்து ஹெல்த் இஷ்யூஸு, படிக்கலை, மந்தத்தன்மை, கீழே மேலே விழுகிறது. வயசானவங்களாக இருந்தால் தொடர் ட்ரீட்மெண்ட்டு. இளைஞர்கள் மத்தியம வயதுடையவர்களுக்கு தொழில் போராட்டம், வேலை போராட்டம், திருமண போராட்டம், இதெல்லாம் சொல்லிலடங்காத பிரச்சனைகளை பூரா மகரம். வட்டிக்கு வாங்கினேன், வட்டி கட்டினேன், கடன் வாங்கினேன், நெருக்கடி, இத்தனையும் கடந்த 10 வருஷம் தலைமறைவு வாழ்க்கை அப்ஸ்கேண்ட், தலைமறைவு வாழ்க்கை. அப்படியெல்லாம் இவங்க வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு கொடுமை, வரவே கூடாதுங்க. ஏன்னா மகரத்துக்கு தன்மானம் ஜாஸ்தி. அவங்களால ஒரு சின்ன ஒரு நெருடலை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க மகரத்துக்காரங்க. எங்கேயுமே இறங்கி போக மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் உச்சம் அவங்க ராசியில, சூரியனோட நட்சத்திரமா அங்கதான் இருக்கு, சந்திரனோட நட்சத்திரமா அங்கதான் இருக்கு. பாருங்க எப்படின்னு. அதே போல நான் இப்படித்தான், என்னோட கட்டமைப்பு இப்படித்தான்னு சொல்லி ஒரு விஷயத்தை வாழ்றவங்க மகரம். அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆளுமை இயற்கையா இருக்கும். பாசத்துக்கு அடிமை, எல்லாரும் வேணும்னு நினைப்பாங்க, உதவிகரம் நீட்டுவாங்க. அப்புறம் தன்னை எப்பவுமே அழகா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மகர ராசிக்காரங்க. நீட்டா இருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மகர ராசிக்காரங்க. அவர்களுக்கு இந்த 2026 வருடத்தின் புத்தாண்டு எப்படின்னா, வருட தொடக்கத்திலேயே குரு 6ஆம் இடத்துலதான் இருக்கார் கோச்சாரத்துல. 6இல் குரு, ஊரில் பகை. அப்ப இந்த வருடம் மெல்லமா ஸ்லோவா பிக்கப் ஆகும். 2ல ராகு, 8ல கேது வருட தொடக்கத்துல, 5ல சந்திரன் உச்சம், 12ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், எல்லா நல்ல கிரகங்களும் 12ல மறையுது. அப்போ அப்படியே தேங்கி போராடி முட்டி மோதி மேலே வரணும். சார் ஏற்கனவே 10 வருஷம் பிரச்சனை, இந்த நியூ இயரும் எங்களுக்கு ஒன்றும் சிறப்பு இல்லையா, ஒன்றும் பலவீனமா, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு விபரீத ராஜயோகமும் இருக்கு. 6க்குடைய புதன் 12ல, 8க்குடைய சூரியன் 12ல, 12க்குடைய குரு 6ல. அப்ப கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். பயப்படாதீங்க மகர ராசி அன்பர்கள், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க, நிச்சயமா நல்லது நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் இயற்கையாகவே அதிகம். யாருக்கு? மகரத்துக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் இயற்கை அதிகமா இருக்கும். 12 ராசியில சார் குலதெய்வ ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா இருக்கு, யாருக்கு சார்னா, ஒண்ணு மகரத்தை சொல்லுவேன் சார், இன்னொன்னு விருச்சிகத்தை சொல்லுவேன் சார். இவங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் இந்த குலதெய்வ ஆசீர்வாதத்தினால, குலதெய்வ வழிபாட்டினால இவங்க பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகர ராசி அன்பர்களுக்கு வருது பாருங்க ஜாக்பாட்டு. நேர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று வரப்போறாரு. ஜூன் மாசம் குரு உச்சம் பெற்று வரப்போறார். அதே சமயம் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்துல இந்த வருடம் முழுவதும் சனி இருக்க போறார். ராசி அதிபதி அங்கே இருக்கார். ராசி அதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அதனால எப்படியாவது தக்கி முக்கி கீழே விழுந்தா கூட வண்டி ஓடிட்டு இருக்கும். ஆனா அது ஒரு ஃபேவரிசம் தான். ஆமா, 3ஆம் இடத்தில் சனி இருந்து 7ஆம் இடத்திற்கு குரு தன் ராசியவே பார்க்கிறார் குரு. ஆனா இவர் ராசிக்கு குரு விரையாதிபதி. அது இப்படி உச்சம் பெற்றா நல்லது செய்வார் அப்படின்னா நல்லதுதான். ராசியை பார்க்கிறார்ல குரு, குரு பார்த்தா கோடி தோஷ நிவர்த்தி, கோடி நன்மை. அப்ப ராசிக்கு ஜூன்ல இருந்து உள்ள குரு பார்வை செய்யறாரு. இதையெல்லாம் கடந்து உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும், தசாபுத்தின்னு இருக்கும். உங்க ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது என்னென்ன கிரக நிலைகள் எங்க இருக்கு, இப்ப யாரு மேல அந்த ராகு, குரு, கேது, சனி எல்லாம் பயணிக்கிறாங்க, நீங்க பிறக்கும் போது இருக்கும்போது இருந்த கிரக நிலைகள்ல யாரு மேல பயணிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துதான் நீங்க முடிவுக்கு வரணும். இது நான் சொல்றது பொது பலன், ஜெனரல் ப்ரெடிக்ஷன்.
இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா இது பொதுவா இருக்கும், அவ்வளவுதான். இது ஒரு 60 to 80 வரைக்குமே ஓகே. மீதி ஒரு 20 to 30 உங்க சுயஜாதகம் பர்மிட் பண்ணும். அதுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல குடும்ப ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்து தெளிவா விவரமா தெரிஞ்சுக்கு அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே போல ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா, அவர் 2ஆம் அதிபதியும் 3ல இருக்காரு. வருமானத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இப்ப போயிட்டு இருக்கு சார், ஒரே சீரா இல்லை. நான் பண்ணணும் வருமானம் பண்ணணும்னு நினைச்சாலும் ஹெல்த் ஒத்துழைக்க மாட்டேங்குது, எனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு, மன அழுத்தமா இருக்கு சார். 6ஆம் இடத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க எல்லாம் பகையாயிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. ஒண்ணு போனா ஒண்ணு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் டிஸ்டர்ப் அப்படி வந்து 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 போகுது. ஒரு மன அமைதி இல்லை, மன அழுத்தத்தோட தான் இருக்குன்னு இப்ப டிராவல். இதை எல்லாத்தையும் தாங்கிக்கிற மாதிரியான அமைப்பு தான் 3ஆம் இட சனி. அப்புறம் வாக்குஸ்தானத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. மரண பயமே வந்துட்டு போகும். நமக்கு ஏதாவது திடீர்னு ஆயிருமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமா. என்னன்னா மகரத்துக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வெளிநாடு போறேன், அங்க போய் செட்டில் ஆகுறேன், அங்க போய் வீடு வாங்குறேன், அங்க போய் படிக்க போறேன் உயர்கல்வி அப்படிங்கிறவங்களுக்கு குட். ஏன்னா நேர 12ஆம் இடத்தை குரு பாத்துறாரு. உயர்கல்வி 5ஆம் இடம், 5 குரு பாத்துறாரு. முதல் டிகிரி 4ஆம் இடம், 4 வரையும் குரு பாத்துறாரு. 12ஆம் இடம்ங்கிறது PhD ஆராய்ச்சி கல்வி, வெளிநாடு போய் படிக்கிறது. 12ஆம் அதிபதியே அவர் ஆகி அவர் வீட்டவே பாக்குறாரு. இது எப்படி? ஆனா இவங்க என்னன்னா ராசியும் பாக்குறாரு, ராசி அதிபதியும் பாக்குறாரு இல்லைங்களா? நல்லது சார், அதான் எவ்வளவு விஷயம் அது. யோகம் சார். சார் எல்லா இடத்துலயும் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், ரெண்டையுமே நம்ம பேசித்தாகும். அப்ப மைனஸை மட்டுமே பேசிட்டு போக கூடாது, பயமுறுத்தக்கூடாது. வந்த உடனே புகைய அள்ளி போட்டக்கூடாது, போ போ கிளம்போ முடிஞ்சது போ அப்படின்னு சொல்லக்கூடாது. சார் எங்காவது பக்கம் சான்ஸ், இயற்கையே தண்ணியில விழுந்தவனுக்கு 3 தடவை சான்ஸ் கொடுக்குது. உண்மையா பையன்? கண்டிப்பா. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கும் போது கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? நிரந்தரம் ஆகாது. அப்போ நீங்க இவங்க கான்பிடென்டா இருக்கிறவங்க மகரம் சார், கிணத்துலயே கல்லு தடையிலேயே இடி விழுந்தாலும் நகர மாட்டேன்டாங்கிறன்னு சொல்றோம் இல்ல எல்லாத்தையும். அது மாதிரி கான்பிடென்டா இருக்கிறவங்க சார் மகரம். சும்மா வாலி சொன்ன வார்த்தை தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுவேன். மகரம் தொட்டால் தகரமும் தங்கமாகும், தவளையும் சிங்கமாகும். மகரத்துக்கு அப்படி ஒரு குணம் உண்டு. இயற்கையிலேயே பிளஸ்டு பர்சன்ஸ் மகரத்துக்காரங்க. மகரம் சுடுகாடு ராசி சார். மகரம் சாம்பலில் விழுந்த பீனிக்ஸ் பறவை எப்படி உயிர்த்தெழுந்தது என்கிற ஒரு வரலாறு இருக்கிறதோ அதுபோல் மகரம் கீழே விழுந்தாலும் மண்ணை நோக்கி கீழே விழுந்தாலும் விண்ணை நோக்கி எழுந்து ஓடுகின்ற ஆற்றல் மகரத்துக்கு மட்டுமே. இது வார்த்தைகளுக்காக சொல்லவில்லை, நான் அனுபவிச்சு என்னுடைய கூட சர்க்கிள் நிறைய மகரம் இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற கான்பிடென்ட்டே வேற, தன்மானமே வேற. நான் இப்படித்தான், இஷ்டம் இருந்தா வா, இல்ல போயிட்டே இரு. எவனை நம்பி நான் இல்ல, எனக்கு என்னை படைத்தவனும் எனக்கு கூட துணையா இருக்கிற என் தெய்வமும் என் குலசாமியும் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. படைத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை எதற்குன்னு அப்படி வாழக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னா மகரம் தான் சார். அது கட்ஸ் சார், வில் பவர். எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது இல்ல, எல்லா ராசிக்காரங்களும் இருந்துருவாங்க, பயந்துருவாங்கல்ல. இவங்களுக்கு அந்த பயம் இல்லை. பிரச்சனையை தோல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பாங்க. அப்படிப்பட்ட மகரத்திற்கு வெற்றி பயணம், வளர்ச்சி பயணம். மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்களும் மகரம் தான். 75 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் 50 ஆண்டு கால பயணத்தை நிறைவு செஞ்சிருக்காரு. இந்த நேரத்துல மதிப்பிற்குரிய திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே உறுத்தாக்குகிறேன். எத்தனை சினிமாக்கள்ல அவரை பார்த்து ரசிச்சோம். அவருடைய ஸ்டைல், நடை, உடை, பாவனை. மகரம் தான் தனித்துவம் சொல்லிட்டேனே. ஸ்பீடு தான் தனித்துவம். சாப்பிட்றது ஸ்பீடை தான் சார் சாப்பிடுவாங்க. வேகமா சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த வேலையை பார்க்கணும், அடுத்த வேலை பரபரப்பா இருப்பாங்க. இப்ப மகரத்துல யாராவது குடும்ப தலைவர் இருந்தாங்கன்னு வைங்க, அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, இந்த ஆளு கூட இன்னைக்கு வெளியில போறோம் என்ன ஆகுமோ அப்படின்னு தான் போவாங்க. ஏன்னா எது எடுத்தாலும் அவசரம், வேகம், போராட்டம், இப்படித்தான் கட வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் எதுலயும் சிக்க மாட்டாங்க. மகரத்துக்கு என்ன ஒரு தனித்துவம் பாருங்க, எதுலயும் சிக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு அற்புதமான ராசிக்கு இப்போ குரு பார்வை வரப்போகுது. ரொம்ப யோகம். வருமானம் நல்லா இருக்கும், வளர்ச்சி. இப்போ வருமானத்தை பார்த்துட்டு தான் இருக்காரு. 2ஆம் இடத்தை பாக்குறாரு, வருமானம் நல்லா தான் இருக்கு, மோசமெல்லாம் கிடையாது. வருமானம் ரொம்ப டாப், அடுத்த கட்டத்துக்கு போகுது, ரொம்ப நல்லா இருக்கு.
சூப்பரா இருக்கும். அடுத்தது வரும்போது இன்னும் இரட்டிப்பாகும். ம். பேர் சொல்லும், வளர்ச்சி அடையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, நோய் தீராதவர்களுக்கு நோய் தீரும், விவசாயிகளுக்கு வெற்றி அடையும், கால்நடை வளர்ச்சி பெறும், முன்னேற்றம் அடையும், அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இவர்கள் நகர்வார்கள். பலம் பலம் பலம். சரி, நிறைய பேர் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த தூக்கம் வர மாட்டேங்குது, நாளைக்கு நினைச்சு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இதனாலே எனக்கு கொஞ்சம் மனச்சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இந்த காலத்துல சரியாயிரும், உறுதியே சரியாயிரும். ஏன்னா இவங்களுக்கு பெரிய மேஜர் டிஸ்டர்பன்ஸ் வேற குருனால கூட இல்ல சார், ராகு கேதுனாலதான். ஏன்னா ராசிக்கு 2 ராகு 8 கேது. குடும்பத்துல சலனம், கசப்பு, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கே உடம்பு சரியில்லை, இப்படி யாருக்காவது குடும்பத்துக்குள்ளேயே உடல்நிலை பாதிச்சு போராடி 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 தத்தளிச்சு மேல வந்துகிட்டு இருக்காங்க. அது வேலையில் நடக்கிற பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, இவங்களுக்கு அப்ப தொழில் செய்யற இடம், வேலை செய்யற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அதை மத்தவங்க கிட்ட திருச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு. இவரை போகும்போது வரும்போதெல்லாம் முறைச்சு பார்த்துட்டு பாரு அந்த முதலாளி, நீ தானடா என்னை பத்தி தப்பா பேசின. ஆனா தப்பா பேசியிருக்க மாட்டாங்க, இவர்கள் சொல்வதை திருத்தி சொல்வது. அப்ப என்ன சொல்றேன், வாய பிளாஸ்டிக் போட்டு அமைதிப்படுத்திக்கிங்கிற, ஒத்திக்கிங்க. அந்த 3 குரங்கு தான் இருந்துட்டா சேஃப். ஏன்னா இவங்களுக்கு மனசுல பட்டதை பேசி மாட்டிக்கிறவங்க. ஓப்பன் டாக், அடிச்சன இப்படித்தான். அதான் அவங்க நடிக்க தெரியாது இல்லையா? நடிக்கவே தெரியாது. ஒரு வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒருவர் இருக்கிறார் என்றால் மகரம். வெளிப்படையாக பேசி, வெளிப்படையாக நான் இப்படித்தாங்கிறத ஓப்பனா அடிச்சு நொறுக்கிறது மகரம் தான். மறுபடியும் தான் மகரம் இந்த வருடம் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை நோக்கி பிரம்மாண்டமாக பயணிக்கிற ஒரு அற்புத காலம். சிகரம் தொடும். கண்டிப்பா கடனெல்லாம் அடைச்சு ஒரு ரிலாக்ஸ் ஆகி நல்லா இருப்பீங்க. ஆனா உங்க சுய ஜாதகம்ங்கிறதையும் நம்ம ஒரு முறை பார்த்துக்கலாம், தசாபுத்திகள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு பக்கத்து வீட்டுல உங்க ஜோசியர் யாராவது இருந்தா பார்த்துக்குங்க, நண்பர்கள் யாராவது ஜோதிடர் இருந்தா பார்த்துக்குங்க, வெளியில யாராவது பார்க்கணும்னாலும் பாருங்க. எல்லாத்துக்கும் என்னால பார்க்க முடியாது, கண்டிப்பா என்ன பார்க்கறதுக்கான நேரமின்மை, நிறைய நேரமே இல்லைங்க. அதனால நீங்க நான் இது ஜாதகம் பார்க்க வாங்கங்கிறதுக்காக ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லல, பலன் இதுதான், விதிகள் இப்படி இருக்குது, பயன்படுத்திங்க, பார்த்துக்குங்க. ஒரு வழிபாடுங்கய்யா, ஒரு வழிபாடு அப்படின்னா மகரத்துக்கு வழிபாட விட மாட்டேங்கிறீங்க. நம்ம யாருக்குமே சொல்லலையே, ஏன்னா பொதுவா அவங்க ஜாதகத்தையும் பார்த்தாத்தான் இருந்தாலும் மகரத்துக்கு வழிபாடு சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. மகரத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னா நேரா குருவித்துறை குரு பகவான், குருவித்துறையில் இருக்கிற குரு பகவானை போய் பாருங்க. ரொம்ப மெயின் கருடாழ்வார், எஸ், நாச்சியார் கோயில் கருடாழ்வார் போய் ஆத்மார்த்தமான வழிபாடு. ஒரு துளசி மாலை வாங்கி போட்டு 11 நெய் விளக்கு போட்டு அப்படி கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு வந்தாங்கன்னா நச்சுன்னு ரிலாக்ஸ் ஆயிருக்கு, சூப்பரா ரெடி ஆயிடுவாங்க. மகரம் சிகரம் தொடட்டும், தங்கமாகட்டும், வாழ்க வளர்க. நன்றி.